கூட்டணிக்காக விஜயின் கட்சி எடுத்த அதிரடி முடிவு. தமிழக அரசியலில் தற்பொழுது மிகுந்த கவனத்தை ஈர்த்து வரும் நபர் தளபதி விஜய். தமிழக வீர வணக்கம் என்கிற பெயரில் கடந்த மாதம் துவங்கிய அவரது பொதுக்கூட்டங்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றன. ஆனால் கரூர் மாவட்டத்தில் நடந்த கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் சம்பவம் விஜயின் பிரச்சாரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது. இந்த அமைதியான காலகட்டத்தில் விஜயை தங்கள் பக்கம் திருப்ப முயற்சி பல கட்சிகளில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதிமுக மற்றும் பாஜக இரண்டுமே விஜயின் அரசியல் செல்வாக்கை உணர்ந்து அவருடன் கூட்டணி அமைக்க ஆர்வம் காட்டி வருகின்றன. அதே சமயம் காங்கிரஸ் கட்சியுடனும் விஜய் அண்மையில் தொடர்பில் இருப்பதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்கு என்று சிறப்பு பிளான் ஒன்றை களமிறக்கி உள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது சாதாரணமாக கூட்டணிகளை அமைக்காமல் புதிய ரூட் ஒன்றை எடுத்து உள்ளதாக கூறப்படுகிறது. விஜயையும் சில முக்கிய தலைவர்களையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் விஜய் நேரடியாக பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டார். விஜய் நேரடியாக பாஜக அதிமுக கூட்டணியில் இணைய மாட்டார். விஜய் நேரடியாக பாஜகவில் இணைந்தால் அவரது அரசியல் எதிர்காலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். விஜயை நேரடியாக தங்கள் பக்கம் இழுத்தால் ஆளுங்கட்சியான திமுகவிற்கு சாதகமாகிவிடும் என்பதை பாஜக தலைமையும் உணர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த காரணங்களினால் ஒரு பெரிய மறைமுகமான கூட்டணி திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக டெல்லி அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாஜக மூத்த தலைவர் கே அண்ணாமலை ஒரு புதிய கட்சியை தொடங்கலாம் என்று ஒரு தகவல் கடந்த சில நாட்களாக பரவி வருகிறது. அண்ணாமலையின் புதிய கட்சி விஜய், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், கே ஏ செங்கோட்டையன் ஆகியோர் உள்ளடக்கிய ஒரு அணியை உருவாக்கும் முயற்சிகளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு பிறகு இந்த புதிய கூட்டணியையும் அதிமுக பாஜக கூட்டணியும் இணைந்து ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் உள்ளன. அதிக தொகுதிகள் விஜய் கட்சி வெற்றி பெற்றால் விஜய் தான் முதலமைச்சர் எனவும் கூறப்படுகிறது. மறைமுகமாக பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவை விஜய் சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விஜயை வைத்துதான் இனிமேல் தமிழக அரசியல் களம் இருக்கும் என கூறப்படுகிறது.